ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் இன்றைய காலை சரியாக 8:30க்கு தொடங்கி பரபரப்பாய் வந்து கொண்டிருக்கிறது. இறுதிச் சுற்றுக்கான முடிவுகளை யார் உறுதியாக வெற்றி பெறுவார் என்பதை கேட்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காத்திருக்கிறது. இதுவரைக்கும் தவேக 107 இடங்களிலும், திமுக 75 இடங்களிலும், அதிமுக 53 இடங்களிலும் முன்னிலை வைக்கிறாங்க. பல இடங்கள்ல வெற்றியை உறுதிப்படுத்திருக்காங்க. இந்த தேர்தல் யாருமே எதிர்பார்க்காத தேர்தல். இந்த தேர்தல் முடிவுகளும் யாருமே எதிர்பார்க்காத முடிவுகளாக வந்திருக்கிறது. இதுவரைக்கும் இந்த ஊடக கருத்து கணிப்புகள், ஜோதிடங்கள், ஜாதகங்கள், அப்புறம் ப்ரெடிக்ஷன்ஸ், யூடியூப் அனலைஸ், இது எல்லாத்தையுமே இந்த தேர்தல் முறியடித்திருக்கிறது. யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. தவேக ஒரு 140 இடங்கள் நிற்குதுன்னா தவேக உறுதியா 120 வரும் ஆட்சி அமைச்சர்னு சொல்லலாம். அதிமுக ஒரு 90 தாண்டி போகுதுன்னா அதிமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். திமுக ஒரு 90 தாண்டி போயிடுச்சுன்னா திமுக ஏதாவது ஒரு ஆட்சி அமைக்க வாய்ப்பு சொல்லலாம். இப்போ யாருமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆனாலும் 107 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆய்வதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 99 விழுக்காடு இருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக ஆட்சி அதிகாரத்திற்கு வரப்போகிறது. இதற்கு பல்வேறு காரணிகளை சமூக வலைதளங்கள் எழுதி கொண்டிருக்காங்க. இந்த வெற்றிக்கான காரணம் என்ன? விஜய் 107 தொகுதிகளுக்கு மேலாக முன்னிலை வைப்பதற்கான காரணம் என்ன? 1 கோடி வாக்குகளுக்கு மேலாக எப்படி ஒரு பெற்றாரு? இந்த அலை ஏன் புதுச்சேரியில வீசல? ஜனநாயகத்தினுடைய இறுதி நம்பிக்கை தேர்தல். இந்த தேர்தல்ல ஒவ்வொரு மக்களும் தான் நாயகர்கள். மக்கள் எதற்கு வாக்கு செலுத்திருக்காங்க? இப்படி போட்டாங்களே தவேகக்கு போய், இப்படி போட்டாங்களே திமுகவுக்கு போய், இப்படி போட்டாங்களே அதிமுகவுக்கு போய் என்று யாரையும் வசைபாட வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. மக்கள் எப்படி வாக்கு செலுத்துறாங்க அப்படிங்கிறத உண்மையிலேயே யாராலும் கணிக்க முடியாது. தமிழக வெற்றி கழகம் 107 தொகுதிகளுக்கு மேலாக இவ்வளவு பெரிய வாக்குகளை வாங்கியிருப்பதற்கு விஜய் என்கிற ஒரு நாயக பிம்பம், ஒரு ஹீரோ ஒர்ஷிப் எவ்வளவு முக்கியமான காரணமோ அதுக்கு சற்றும் குறைவில்லாது திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தி மிகப்பெரிய காரணம். திமுக ஆட்சியின் மீது எந்த அளவுக்கு அதிருப்தி மக்களுக்கு இருந்திருந்தால் தொடர்ச்சியாக 4 முறை வென்ற, 6 முறை சட்டமன்றத்தில் சென்னையில் மட்டுமே வென்ற தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை தழுவியிருக்காரு. சென்னை தங்களுடைய கோட்டை என்று சொல்லப்பட்ட திமுகவோட கோட்டைக்குள்ள ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருக்கு. அந்த ஓட்டையில் 2 படகு மட்டும் தான் தப்பிச்சு போகுது. சேப்பாக்கத்திலையும் சேகர் பாபு 2 பேரும் தான் தப்பிச்சு போறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சேகர் பாபுவும் பார்டர்ல பாஸ் ஆகி வெளியேறியிருக்காங்க. மீதி 14 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் ஸ்வைப் மொத்தமா சென்னையை கைப்பற்றிருக்காங்க. அதே போல இந்த பகுதியில் செல்வாக்கு அதிகம், அந்த பகுதியில் செல்வாக்கு கம்மி என்று சொல்லப்படாத அளவுக்கு சென்னையில எந்த அளவுக்கோ அதே அளவுக்கு கோயம்புத்தூர்லாம் கவுண்டம்பாளையம் தொகுதி, அந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் கிட்டத்தட்ட 80,000 வாக்குகளுக்கு மேலாக, 1 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக பெற்று வெற்றியை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதே போல திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில, அதே போல தூத்துக்குடியில, அதே போல கன்னியாகுமரி பகுதிகளில், அதே போல மதுரையில, அதே போல தேனி மாவட்டத்தில், அதே போல திருச்சிக்குள்ள, இப்படி எல்லா இடங்களிலுமே தமிழக வெற்றி கழகம் பரவலான வாக்குகளை தமிழ்நாடு முழுமைக்கும் பெற்றிருக்கு. இப்போ திமுகனா சென்னை கோட்டை, டெல்டா கோட்டை, தென்மண்டலம் கோட்டை, அதிமுகனா கொங்கு மண்டலம் கோட்டை, இந்த பக்கம் வட மாவட்டங்கள் கோட்டை அப்படிலாம் இருந்துச்சு. இது எந்த மாதிரியான கோட்டையும் இல்லாம 234 தொகுதியிலுமே விஜய்க்கு பரவலான மக்கள் வாக்குகளை செலுத்தியிருக்காங்க. பரவலான சொல்ல முடியாது, பெரும்பாலான மக்கள் வாக்குகளை செலுத்திருக்காங்க. குடும்பமாக விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க, பெண்கள் வாக்கு விழுந்துச்சு, இளைஞர்கள் வாக்கு விழுந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே உண்மை என்பது இந்த தேர்தல் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது எதனால விழுந்துச்சுங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி வாக்கு வாங்கினாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த தேர்தலில் ஒன்று மட்டும் நிச்சயமாக நடந்துக்கிறது, அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதுன்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா பணம், இலவசம், அதே போல இந்த பரிசு பொருட்கள், அப்புறம் சாதி, இந்த மதம், இதை எல்லாத்தையும் தாண்டி மக்கள் வாக்களிக்க தயாரா இருக்காங்க அப்படிங்கிறத இந்த தேர்தல் காட்டுது. அப்போ திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு சொல்லி இதுவரைக்கும் 1,10,00,000 பேருக்கு மேல, அதாவது 35 விழுக்காட்டுக்கு மேல தமிழக வெற்றிக்கு வாக்கு செலுத்தியாக நம்ம அறிய வரும். அது 38 ஆகலாம், இல்லை 40 ஆகலாம், அது 1 கோடி 1.5 கோடியா கூட மாறலாம் மொத்தமா முடிவு வரும்போது. அப்போ 1.5 கோடி மக்கள் ஒரு மொத்தமான மாற்றத்துக்கு தயாரா இருக்காங்க. இந்த 1.5 கோடி மக்கள் எதை நம்பி வாக்களித்தார்களோ அது நிறைவேற்றப்படவில்லை என்றால், அது சரியாக என்றால் அந்த மாற்றத்துக்கான மக்கள் தயாரா இருக்கிறான். அப்போ மாற்றம் ஒன்று தமிழ்நாட்டில் தேவைங்கிறத முடிவு பண்ண பிறகு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், ஒரு நாயக பிம்பத்தோடு பிரம்மாண்டமா பேரெழுச்சியா வரக்கூடிய
முழுக்க முழுக்க களத்திலேயே தமிழக வெற்றி கழகம் பெரிய வேலைலாம் செய்யல. தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் களத்துல வந்து ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி அப்படிலாம் உழைக்கல. சொல்ல போனா 234 தொகுதியில விஜய், ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர், இப்படி ஒரு அறியப்பட்ட ஒரு 10-15 முகங்களை தவிர ஒரு 200க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை அந்த மக்களுக்கு யாருன்னு தெரியாது. யாருக்கு ஓட்டு போட்டோம் அதெல்லாம் தெரியாது. மதுரையில் வந்து பிடிஆர் ஒரு 100 ஆண்டு கால திராவிட பாரம்பரியம் கொண்டவர், அவர் தோற்கிறாரு. அந்த பக்கம் குஷ்பு அவருடைய கணவர் சுந்தர்சி, அவர் அறியப்பட்ட முகம், ஆனாலும் அரசியலுக்கு புதுசு, அவரும் தோத்து போறாரு. அவர் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுறாரு, இவர் 2ஆம் இடத்துக்கு பிடிஆர் தள்ளப்படுறாரு. முதல் இடத்திற்கு ஊடகங்கள்ல எல்லா ஊடகவாதங்கள்லையும் காமெடியாக்கப்பட்ட, விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட, கேட்கிற கேள்விகளுக்கே பதில் சொல்ல திணறுகிற ஒருத்தர். ஆனா தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய பேச்சு மூலமாக பேசிக் கொண்டிருந்த, தமிழக வெற்றி கழகத்துடைய ஊடக முகமாகவே அறியப்பட்ட, அவர் ஒரு மாற்று கட்சி, ஒரு லற்றுப்பேடு கட்சி என்று கிண்டல் செய்யப்பட்ட ஒருத்தர் முஸ்தபா வெற்றியை பெற்று அவர் ஆயிரக்கணக்கான வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெறார்.